பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் அப்படிங்கிற மூவி மிக பிரபலமானது, உலக புகழ் பெற்ற மூவின்னு சொல்லலாம். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த படம் உலகம் முழுவதும் எல்லாராலும் ரசித்து பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நடித்த முக்கியமான நடிகர் ஜானி டெப். இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜானி டெப் 1963 பிறந்திருக்காரு அமெரிக்காவில். முதல்ல ஒரு இசை கலைஞராக தான் ஆகணும்னு விருப்பம் இருந்தது இவருக்கு. ஆனால் தன்னுடைய 20வது வயசில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்ற அவர் அங்கே தற்செயலாக நிக்கோலஸ் கேஜ் என்ற நடிகரை சந்திச்சிருக்காரு. அவர் தான் ஜானி டெப்பை நடிப்பு துறைக்கு அறிமுகம் செஞ்சுருக்காரு. முதல் படம் எ நைட் மேர் இன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 21 ஜம்ப் ஸ்ட்ரீட் என்ற தொலைக்காட்சி தொடர் வழியாக இளைஞர்களுடைய கனவு நாயகனாக அவர் மாறினார்னு சொல்லலாம். ஜானி டெப் எப்போதுமே சாதாரணமான கதாபாத்திரங்களை விட விசித்திரமான மற்றும் சவாலான வேடங்களை அதிகம் தேர்ந்தெடுத்து நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். புகழ்பெற்ற இயக்குனர் டிம் பர்டன் அவர் இணைந்து பணியாற்றிய படங்களே அதுக்கு ஒரு சாட்சின்னு சொல்லலாம். அதாவது ஏலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்ட்ரி, இப்படி பல படங்கள். ஆனால் 2003 வெளியான பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் தி கர்ஸ் ஆஃப் த பிளாக் பேர்ல் திரைப்படம் தான் ஜானி டெப்பின் வாழ்க்கையவே மாற்றியதுன்னு சொல்லலாம். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ என்ற கதாபாத்திரத்துக்காக அவர் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். உலகம் முழுவதும் பல பில்லியன் டாலர்களை இந்த படம் வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவரது முன்னாள் மனைவி ஆம்பர் ஹேர்டு விவாகரத்து மற்றும் அவரது அவதூறு வழக்குகள் உலகளவில் பெரும் பேசு பொருளாகச்சு அப்படின்னு சொல்லலாம். 2022 நடந்த இறுதி தீர்ப்பில் ஜானி டெப்பிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது அவரது ரசிகர்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லலாம். 3 முறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. கோல்டன் குளோப் விருது மற்றும் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் கில்ட் விருதுகளை வென்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக கின்னஸ் சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஜானி டெப் அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடகலக்னம் காட்டப்பட்டிருக்கு. கடகலக்னத்துக்குரிய லக்னாதிபதி ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில். அப்போ தனுசு வீட்டுக்குரிய குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் வீடுன்னு சொன்னால் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த சமயத்தில் அவர் உட்கார்ந்த வீட்டுடைய அதிபதி என்ன, குரு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் மீனத்தில் ஆட்சியை அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது மிகச்சிறப்பு. இதனாலேயே அவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் அதாவது மீன ராசியில் உட்காந்துக்கிட்டு குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்துடுறார். இது மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். அப்போ அதனாலே அவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்போதுமே லக்னாதிபதி சிறப்பாக இருக்காரன்னு பார்க்கணும், இல்லை லக்னாதிபதி அமர்ந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி அமர்ந்த வீடு மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே அவரை மிகச்சிறந்த நிலை கொண்டு போயிடும். அப்போ இவருடைய லக்னாதிபதி அமர்ந்த வீட்டின் அதிபதி குரு தன்னுடைய வீட்லேயே உட்காந்துக்கிட்டு, குரு மீனத்தில் உட்காந்துக்கிட்டு லக்னத்தையே பார்த்துடுறாரு 5ஆம் பார்வையாக. மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் குரு லக்னத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வழியாக. அப்போ மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்துறதுனால இன்னும் மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். அதனால தான் சிறப்பான யோக பலங்கள் இவருக்கு அமைஞ்சிருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு சிம்மத்தில். இதுவும் ஒரு சிறப்பான அமைவு தான். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் வீடு முன்னாடியே சொன்னால் கேதுவும் சந்திரனும், அதாவது லக்னாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இது சில சவால்கள் அப்படின்னு சொன்னால் கூட மிக நன்மையே அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொல்லிட்டோம், லக்னாதிபதி அமர்ந்த வீடு
அதன் அதிபதி சிறப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இது கடகத்துக்கு சனீஸ்வரன் ஒரு சவாலான கிரகம் தான் அப்படின்னு சொன்னா கூட, இதுவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் லக்னத்தையே பார்ப்பது அப்படிங்கும்போது, இந்த சவால்கள் தான் நம்ம பார்த்தோம். அவருடைய மனைவி வழியாகவே சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிக்கலான அமைவு தான். என்னதான் இருந்தாலும் இந்த இந்த சிக்கல்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்ததும் 7ஆம் வீட்டில் சனீஸ்வரன் அமர்ந்ததும் ஒரு சிக்கலான அமைவு தான். இதனால தான் அவர் வாழ்க்கையில் திருமணத்துக்கு பின்பு சிக்கல்களை சந்திச்சார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் தான் குரு அமர்ந்திருக்காரு. அவர் லக்னத்தை பார்க்கறதுனால தான் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் சரியாயிடுதுன்னு சொல்லலாம். மன ரீதியான சிக்கல்களும் உடல் ரீதியான சிக்கல்களும் குருவின் பார்வையினால சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் இந்த திருமணத்தின் வாயிலாக சிக்கல்களை சந்திச்சாலும் அதையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு மிகச்சிறந்த அமைவு. அதே மாதிரி லாபஸ்தானம், இந்த லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அப்போ சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு உரியவர். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அங்கேயே புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. ஒரு புத ஆதித்ய யோகம் உருவாகுது. மிகச்சிறந்த அமைவு. அதனால தான் அவர் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று பல கோடிகளை சம்பாதிச்சு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிக சம்பளம் வாங்கும் நபராக கின்னஸ் சாதனை படைச்சதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு அமைஞ்சிருக்கு. இது எப்போதுமே சொல்லுவாங்க, லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு அமைஞ்சாலே சிற்றின்ப கேளிக்கைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கலான அமைவுகள், திருமணத்தின் தொடர்பான சிக்கல்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை அடையக்கூடிய இந்த லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சூரியன் இணைஞ்ச அமர்வு மிகச்சிறப்பாக இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து, அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அவரே லக்னத்தை பார்ப்பது மிகச்சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல நன்மைகள் இந்த ஜாதகத்தில் காட்டப்பட்டிருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு சவாலும் இருக்கும், யோக பலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரன் அமர்வதும் ஆட்சி பெற்று அமர்வதும் ஒரு சிறப்பான தன்மையும் காட்டுது. அதே சமயத்தில் சில சவால்களையும் காட்ட தான் செய்யும். அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமைஞ்சது, கஜகேசரி யோகம் போன்ற யோக பலமும் அவருக்கு இருக்குது. புதாதித்ய யோகம் இருக்குது. சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி சனீஸ்வரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் காட்டப்பட்டிருக்கு. மிகச்சிறப்பான ஜாதகம். அதனால தான் அவர் மிக உயர்ந்த வாழ்க்கை நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வாழ்க்கையில் சில சவால்கள், திருமணத்தின் தொடர்பான சவால்கள்லாம் 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்ததும் 7ஆம் இடத்துல சனீஸ்வரன் அமர்ந்ததும் இதெல்லாம் வாழ்க்கையில் சில, அதே மாதிரி சந்திரனுக்கு எதுவும் இணைஞ்சு அமர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்ததும் இந்த சவால்களை எல்லாம் காமிச்சு அந்த சவால்கள்லாம் ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஜாதகம். வாழ்க்கையில் ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டு அதன் வாயிலாக மிகப்பெரிய செல்வ வளத்தை பெற்று மிகச்சிறப்பாக வாழக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். அப்போ இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.